ஓம் நமோ நாராயணாய நமக. ஸ்ரீ மகாலட்சுமி நமக. நான் தலவாணிமுத்து ஜோதிடம் சார்பாக ஜோதிடர் ராஜகோபால் அவர்கள் பேசுகிறேன். இன்று நாம் குரு பயிற்சி பலன்களிலே கடகராசியை பற்றி பேசலாம் என்றிருக்கிறேன். கடகராசியின் அதிபதி சந்திர பகவான். சந்திர பகவான் தேய்பிரையிலும் இருக்கிறார், அப்புறம் வளர்பிறையாகவும் இருக்கிறார். எனவே அவருக்கு கடகராசியர்கள் மனதில் ஒரு மனதை குழம்பிக் கொண்டே இருக்கும், ஒரே நிலையில் இருக்க மாட்டார்கள். ஏன்னா அவருடைய ராசியினுடைய அதிபதி அப்படி. கடகராசிகர்களுக்கு இந்த முறை 12ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறான். 12ஆம் இடம் குருவோட மறைவுஸ்தானம். குருவோட மறைவுஸ்தானம் என்பது அதாவது அயனஸ்தானம், விரயஸ்தானம் என்று சொல்லுவார்கள். அதாவது நமக்கு தூக்கம்லாம் வரணும்னா 12ஆம் இடத்துல ஏதாவது நல்ல கிரகம் இல்லைன்னா தூக்கம் சரியாக வராது. இப்போ குருவே 12ஆம் இடத்துக்கு வந்துருங்களா உங்களுக்கு தூக்கம் சரியாக வராது. மற்றபடி நிறைய சம்பாதிச்சாலும் பணம் விரயமாகும். எனவே சற்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அப்புறம் குருவனுடைய பார்வை 4, 6, 8ஆம் பார்வையாக குரு பார்வை பண்ணுகிறார். அந்த பார்க்கும்போது வண்டி வாகன யோகம் உங்களுக்கு உண்டாகும். தாயாருடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. 6ஆம் இடத்துல பார்க்குறதுனால கடன் தீரும். ஆனால் நீங்கள் ஒரு பெரிய கடனை வாங்கி தான் இந்த கடனை அடைக்க வேண்டியிருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க. கடன் கொஞ்சம் அதிகமாக போகிறதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிடுங்க. மற்றபடி நோய் ஏதாவது உடம்புக்கு சரியில்லைன்னா உடனே டாக்டரை பார்த்து சரி பண்ணுங்கள். நோய் அதிகரிக்கிறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. 8ஆம் இடத்துல நீங்கள் வண்டி வாகனங்களை பார்த்து ஓட்டணும். ஏன்னா இது ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானத்தில் குரு பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு பெரிய அளவில் எதுவும் ஏற்படாது. இருந்தாலும் சிறு சிறு காயங்கள், அதாவது ஆக்சிடெண்ட் ஏதாவது ஏற்படும். அதனால் நீங்கள் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். குரு பகவான் மறைவு ஸ்தானத்தில் நிற்பதால் கடகராசி அன்பர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் பள்ளி கொண்ட பெருமாளை வணங்கினால் உங்களுடைய துன்பங்கள் சிறிது குறையும். அடுத்தவள பாடி சிவன் கோயிலுக்கும் சென்று சிவனாரை வணங்குங்கள். தட்சிணாமூர்த்தியையும் வெளியே இருக்க குருபவனை வணங்குங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் தீரும். நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.